ஐயா, பார்த்து பத்திரமா போயிட்டு வானையா. சரிப்பா. நீங்க உடம்ப பார்த்துக்கிடுங்க, அம்மாவும் பார்த்துக்கிடுங்க. அண்ணா, அடிக்கடி ஃபோன் பண்ணுண்ணா. கண்டிப்பா பண்றேன் ரகு. என் ஸ்தானத்துல இருந்து அப்பாவும் அம்மாவும் நீ தான் பார்த்துக்கிடணும், சரியா? சரிண்ணா. அம்மா இங்க. வந்துட்டேன்யா. இந்தாயா, செலவுக்கு காசு வச்சுக்க. எதுக்குமா இதெல்லாம்? ஐயா, கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போறேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஐயா, செலவுக்கு பணம் வச்சுக்க. இங்குள்ள துட்டுலாம் அங்க செல்லாதுமா. என்னையா சொல்ற? 500 ரூபா துட்டு அங்க செல்லாதோ? ஆமாமா, அங்கெல்லாம் பணம் வேற மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி இருக்கும். அப்படியா? அப்ப நீ செலவுக்கு என்னையா பண்ணுவே? சிவா சார் இருக்காருலாமா, பாத்துக்குவாரு. சரியா, அங்க போய் சேர்ந்தோன்னு மறக்காம ஃபோன் பண்ணு. கடையில எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காத. அம்மா புளி தொக்கு 2 பாட்டில்ல வச்சிருக்கேன். முடிஞ்சா சாப்பாடு ஆக்கியே சாப்பிடு. சரிம்மா. ஆதி, வாங்க சார். கிளம்பலாமா? இப்பவே கிளம்புனாதான் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். கிளம்பலாம் சார். அம்மா, அப்பா, ரகு, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாயா. கண்ணு கிட்டாத தூரத்துக்கு போற. சரி சரி, பிள்ளைய சந்தோஷமா வழி அனுப்பி வை, அழுதுறாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன். சரிப்பா. உடம்ப பார்த்துக்கிடுங்க, அப்பாவை பார்த்துக்கிடுங்க. என்னம்மா ரகு, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இனிமே என் ஸ்தானத்துல இருந்து நீ தான் பார்த்துக்கிடணும். அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஆதி இப்போ எப்படி போறானோ அதே மாதிரி உங்க கையில கொண்டு வந்து ஒப்படைக்கிறது என் பொறுப்பு. அது மட்டும் இல்லை, நானும் இனி உங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி தாம்மா. சரிப்பா, நான் முழுக்க முழுக்க நீ கொடுத்த தைரியத்துல தான் ஆதியை அனுப்பி வைக்கிறேன். பார்த்து போயிட்டு வாப்பா. சரிம்மா. சரிங்கம்மா, கூட்டிட்டு கிளம்புறேன். ஃப்ளைட் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிப்பா. ஆதி, வா போகலாம். சரண்யா, என்னம்மா இது? ஒன்றும் இல்லைங்க. 3 வருஷத்துக்கு அவனை பார்க்க முடியாதுங்க. இப்போதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பயாவது லீவுக்காவது வந்துட்டு போலாம்லங்க. இல்லைம்மா, அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் சொந்த நாட்டுக்கே போக முடியுன்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கம்மா. பரவாயில்லங்க, என் பிள்ளைய நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன். காதலிச்ச பிள்ளைய எந்த ஒரு கஷ்டத்துக்காகவும் கை விட்டுறக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு முடிவு எடுத்திருக்கான். அப்போ நான் என் பிள்ளைய நல்லா தானே வளர்த்துருக்கேன். ஆமாம்மா, நீ ஆதியை நல்லா தான் வளர்த்துருக்க. இப்போ யாரும் இல்லைன்னா நீ இந்த மாதிரி அழுறது தெரிஞ்சாலே அப்புறம் அவன் மனசு உடஞ்சிரும். நீ நல்லா சந்தோஷமா இருமா, அப்பதான் நம்ம பிள்ளையும் அங்கே சந்தோஷமா இருக்கும். அவன் சந்தோஷமா வேலை பார்த்துட்டு 3 வருஷம் கழிச்சு வரட்டும். அவன் ஆசைப்பட்ட பிள்ளையே கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் என்ன, ஆதியும் மருமகளும் நம்ம கூட தானே இருக்க போறாங்க. ஆமாங்க சார். சொல்லு ஆதி. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? எல்லாத்துக்குமே. இல்லை ஆதி, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு விதத்தில் பார்த்தா நானும் சுயநலமாக தானே யோசிச்சிருக்கேன். அம்மா சொன்னது சரிதான். அப்படிலாம் இல்லை சார். இல்லை ஆதி, ஒரு விதத்தில் பார்த்தா சுயநலமாக தான் யோசிச்சிருக்கேன். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ ஃபாரின் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டல. ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், நல்லா சந்தோஷமா இரு, நல்லா ஜாலியாக வேலை பாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாமாவை மாற்ற பார்க்குறேன். அவர் மனசில் இருக்க அழுக்கு எடுத்து வெளியே போடணும். உங்களால முடியும் சார். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி, நம்பிக்கையோட இருப்போம். ஆதி, ஒரு நிமிஷம் இறங்க. என்னாச்சு சார்? இங்கே எதுக்கு? நீ இறங்க சொல்கிறேன். என்னாச்சு சார்? இங்கே எதுக்கு இருக்கிறோம்? ஆதி, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. சத்தியமா? சரி, நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். என்ன ஆதி, ஃபாரின் போறீங்களா? ஆமாம்மா. இல்ல, மாமா சொன்னாங்க. எனக்காகவே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இல்லம்மா, நமக்காக. ஏன் ஆதி, 3 வருஷம் எப்படி ஆதி பார்க்காம இருக்கிறது? என்னைய விடுங்க. உங்க அப்பா அம்மா எவ்வளவு தவிச்சு போயிருவாங்க. என்ன பண்றதுமா, லவ் பண்ணா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். எல்லாம் என்னாலதான். அப்படிதானே ஆதி? லூசு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் 3 வருஷம் நீ என்னைய பார்க்கலன்னா நம்ம லவ் இல்லைன்னா ஆயிருமா? ஒரு 3 வருஷம் எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா? அதெல்லாம் இல்ல, வெயிட் பண்ணுவேன். எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். போய் சொல்லாத. உங்க அப்பா ஒரு நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிருவதானே? ஆமா ஆமா, நாளைக்கே கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன் தான். லூசு, இங்க பாரு, 3 வருஷம் தான். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். அப்போ ஒன்று பண்ணலாம், சிவா சார் கிட்ட சொல்லி உனக்கும் விசா போட சொல்லலாம். நீயும் ஃபாரினுக்கு வந்துடுறியா என் கூட? விடுவாங்க விடுவாங்க. தெரியுது இல்ல, அப்புறம் என்ன, வெயிட் பண்ணு. எனக்கு வெயிட் பண்ணலாம். என்ன பண்ணுவீங்களாக்கா? வெயிட் பண்ணலன்னா கொன்றுவேன். கொல்லுவீங்க கொல்லுவீங்க. லூசு. ஆமா, எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்க? எழுதியிருக்கேன். என்ன 2 பேப்பர் தானே இருக்கு? ஆமா. சரி, நல்லா படிச்சு நல்லா எழுதுன்னு எனக்காக வெயிட் பண்ணுவல்லம்மா. இல்ல இல்ல, எங்க அப்பா யாரை காட்டுறாரோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சரி, போயிட்டு வான்னு. ஆளை பாருங்க, வெயிட் பண்ணாம தான் இருக்கா அவ்வளோ. சிவா சார் வாக்கு கொடுத்துருக்காரு, நான் ஃபாரின் போயிட்டு வரதுக்குள்ள மாமா மனசை மாத்துறேன்னு. அதுக்கப்புறம் என்ன, நான் வந்த உடனே நமக்கு கல்யாணம் தான். நான் அங்க உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். அதே மாதிரி நீயும் இங்க என்னையே தான் நினைச்சிட்டு இருக்கணும், சரியா? சரி, நான் கிளம்பட்டுமா? 3 வருஷம் எப்படி பேசாம இருக்கிறது? ஃபோன் ஏதாச்சும் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். எப்படி பண்ணாம இருப்பேன்? அத்தை நம்பருக்கு பண்றேன், நீ எடுத்து பேசு, சரியா? சரி.
ஆமா, இப்போ நீங்க வந்தது அத்தைக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், தெரியாமையா இருக்கு. ஐயோ அத்தை, கல்யாணமே நான் ஆகல, அதுக்குள்ள அத்தை மாமான்னு எல்லாம் உரிமை எடுத்தாச்சு. என்னது மாப்பிள்ள? அது வந்து அத்தை. சரி சரி, நல்லபடியா ஃபாரினுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நன்றி சொல்லலாம்னு தான் நானும் கூடவே வந்தேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள, 3 வருஷம் டைம் கொடுத்ததுக்கு. நீங்க நினைச்சிருந்தா எங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருக்க முடியும். ஆனா நீங்க அப்படி பண்ணல. 2 வீட்டு சம்மதமும் வேணும்ட்டு முடிவா நிக்கிறீங்க. அதுவும் இல்லாம உங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு ஃபாரினுக்கும் போறீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. ஐயோ அத்தை, எதுக்கு இவ்வளோ பெருமை? இப்ப இருக்க பையன்களெல்லாம் நம்ப முடியல. ஆனா நீங்க அப்படி இல்ல, நல்லா பொறுப்பா வேலை செய்யலான்ட்டு ஃபாரினுக்கு போறீல்ல, அதை சொல்றேன். எல்லாத்துக்கும் சிவா சார் தான் காரணம். ஆதி, ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படி இருக்கு சர்ப்ரைஸு? நல்லா தான் இருந்து. இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம். அதுக்குள்ள அதுக்குள்ள சிவபுத்தில கரடி பூந்த மாதிரி நான் வந்துட்டேனோ? ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்ல வரல. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல வந்தேன். சரி சரி, போயிட்டு வாங்க மாப்பிள்ள. சத்தியமா நான் போயிட்டு வரேன். நல்லா படி சரியா? அது மட்டும்தான் என்னமோ மைண்ட்ல இருக்கணும். சரிங்க ஆதி. நான் போயிட்டு வரேங்க அத்தை. சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வா. எனக்கே கஷ்டமா இருக்குப்பா. உன்னை பெத்தைகளுக்கு எப்படி இருக்கும்? நானும் ஒரு தாய் தான். உங்க அம்மாவோட வலி எனக்கு புரியுது. விடுங்க அத்தை, வந்ததுக்கு அப்புறம் நான் எங்க அம்மா கூட தானே இருக்க போறேன். போயிட்டு வரேன் அத்தை. சரிப்பா. அத்தை, நீங்க வீட்டுக்கு போயிருங்க. நான் ஆதியை போய் ஃப்ளைட் ஏற்றி விட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. மிஸ் யூ ஆதி. லவ் யூமா. இங்க பாருங்க மேம், பேனிக் ஆகாதீங்க. ஒன்றும் இல்லை, சரியாயிடும். நீங்க பேனிக் ஆனீங்கன்னா அப்புறம் பிபி எல்லாம் ஏறிடும். அப்புறம் கஷ்டம்தான். நீங்க யாரு? அவங்க ரிலேட்டிவா? ஆமா சிஸ்டர். அவங்க ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. ஏதாவது பேசிக்கிட்டே வாங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும். இந்த பாருமா, அம்மா உன் பேர் என்ன? அல்லினா. டேய் சுப்பையா, அதான் ஆம்புலன்ஸ்ல ஏத்தியாச்சுலடா, இதுக்கப்புறமும் கூட போகணுமா? இந்த நிலைமையில எப்படி விட்டுட்டு போக சொல்ற? அவங்க ரிலேட்டிவ் யாராவது வந்துக்கிடட்டும், அப்புறம் நம்ம போலாம். இது பாருமா அள்ளி, யாருக்காவது ஃபோன் போட்டு வர சொல்லணுமா? ஆமாண்ணா, எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணணும், அப்புறம் அத்தைக்கு ஃபோன் பண்ணணும், அம்மா அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும். நம்பர் சொல்றியாமா? என் ஃபோன்லயே சேவ் பண்ணி வச்சிருக்கேண்ணா. கொஞ்சம் ஃபோன் போட்டு சொல்லுங்கண்ணா. சரிம்மா, நீ பயப்படாம இரு. கொஞ்ச நேரம் தூங்கு கண்ண மூடி. நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரிங்கண்ணா. அம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். என்னப்பா சாப்பிடாம கிளம்புற? இல்லம்மா, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அப்பா அப்பவே கிளம்பிட்டாரு. நான் வரலன்னா அப்புறம் கோவப்படுவாரு. அவரு கிடக்காரு எப்ப பாரு ஆபீஸ்னு பொண்டாட்டி பிள்ளைங்களை கவனிக்காம. நீ அப்படியே ஆக போறியா? உட்காரு, சாப்பிட்டே போலாம். இல்லம்மா, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்கு. மீட்டிங் இருந்தா சாப்பிடாம போகணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இரியா, ஒரு வாய் சாப்பிட்டு போ. சாப்பிட்றதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அப்போ சாப்பிடாமையே போனா எப்படி? சரிம்மா, நான் சாப்பிட்டே போறேன். இது நல்ல பிள்ளைக்கு அழகு. ஹலோ அள்ளிமா. இப்ப தம்பி, உன் மனைவிக்கு பிரசவ வலி வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டு இருக்கோம். என்னங்க சொல்றீங்க? நீங்க யாரு? அள்ளி இப்ப எப்படி இருக்கா? இப்ப மயக்கத்துல இருக்காப்பா. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருப்பா. நீங்க யாருண்ணா? என்ன இது, உடனே வச்சுட்டாங்க. அம்மா அம்மா. என்னப்பா? அம்மா, அள்ளிக்கு பிரசவ வலி வந்துட்டுன்னு ஃபோன் வந்துச்சு. ஐயோ, அப்படியா? ஆமாம்மா, நான் உடனே அங்க கிளம்புறேன். சரிப்பா. அம்மாச்சியும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. வந்த உடனே அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிருங்க. எல்லாரும் கிளம்பி வந்துருங்கம்மா. சரிப்பா, நீ பத்திரமா போயிட்டு வாப்பா. பொறுமையா போ. சரிம்மா, நான் போற வழியில அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். வண்டி ஓட்டும் போதெல்லாம் ஒன்றும் ஃபோன் பண்ண வேண்டாம். அவருக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் போய் உன் பொண்டாட்டியை பாரு. சரிங்கம்மா. கடவுளே, அந்த பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாம குழந்தை பிறக்கணும். அக்காவும் அம்மாவும் வேற கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்போ வருவாங்களோ தெரியலையே. ஃபோனை வேற வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, அதுக்குள்ள நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கலாம், அவங்க வந்த உடனே கிளம்புறதுக்கு. ஆதி, ஐயா ஆதி. அம்மா, என்னாச்சுமா? ஏதோ பதட்டமா இருக்கீங்க. ஆதி, உங்க அன்னைக்கு பிரசவ வலி வந்துட்டுன்னு ஊர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. அப்படியாம்மா? ஆமையா, முத்து கிளம்பிட்டான். இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் ஆமே. உங்க அப்பா முத்துவை வர சொல்லிருப்பாங்க போல. அண்ணனுக்கு பதிலா நீ போயிட்டு வையா. சரிம்மா, நான் போறேன். அதுக்கு முன்னாடியே அம்மாவும் அம்மாச்சியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க 2 பேரையும் கொஞ்சம் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுறியா பைக்ல? நாங்க 3 பேரும் தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு அங்க கிளம்புறோம். அப்பா கிட்ட சொல்லிருந்தேன். சரிம்மா, நீங்க தேவையான பொருளை எடுத்து வைங்க. நான் போய் அம்மாச்சியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. என்னக்கா, நீங்க இங்க இருந்து வரீங்க? கடைக்கு போயிட்டு வரேம்மா. அப்ப நீங்க ஆம்புலன்ஸ்ல போலையா? ஆம்புலன்ஸ்லயா? எதுக்குமா? என்னக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உங்க வீட்டு முன்னாடி ஆம்புலன்ஸ்லாம் நின்னுச்சே. உங்க மகளை 2 பேரும் ஆம்புலன்ஸ்ல ஏத்துனாங்களே. என்னம்மா சொல்ற? ஆம்புலன்ஸ் வந்துச்சா? அட ஆமாக்கா, உங்க மகளுக்கு பிரசவ வலி வந்துட்டுன்னு நினைக்கிறேன். நீங்க இங்க இருந்து வரீங்கன்னா அப்ப அவங்க கூட போனது யாரு? ஐயோ, நான் வர போனை வர வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனே. அக்கா, 2 ஆம்பளையாளுக்கா. 2 பேருமே தலப்பா கட்டி இருந்தாங்க. அவங்கதான் உங்க மகளை ஆம்புலன்ஸ்ல ஏத்துனாங்க. என்னம்மா சொல்ற? தலப்பா கட்டின ஆம்பளையாளா? அப்படி யாருமே எங்க வீட்டுல கிடையாது. நான் கூட உங்க சொந்தக்காரோன்னு நினைச்சேன். ஐயோ, சீக்கிரமா போய் பாருங்கக்கா. ஆம்புலன்ஸ் டிரைவர் எங்க போகணும்னு கேட்டாரு. அதுக்கு அவங்க எப்பயும் வழக்கமா செக்அப் பண்ற ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்க. நீங்க எதுக்கும் செக்அப் பண்ற ஹாஸ்பிட்டல்லே போய் பாருங்க. சரிம்மா, நான் போய் பாக்குறேன்.